உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசும்படி எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடந்த வாரத்தில் மகிமை சுமக்கும் பாத்திரம் என்கிற தமிழ் தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான கிரியைகளை செய்ய நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆமென். எனவே இந்த நாட்களிலும் கூட தொடர்ந்து இந்த மகிமையின் சத்தியங்களை நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியா. ஆமென். இன்னொரு தடவை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்து மகிமைப்படுவார் என்கிற வாஞ்சை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் மகிமையை சுமக்கிற பாத்திரம். இந்த பாத்திரத்தில் நம்ம எதை சுமக்கணும்? இப்போ நம்ம மூலமாக கிறிஸ்து மகிமைப்படணும். இல்லையா? சொல்லுங்கள். ஏன் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும்? அல்லேலூயா. அது ஒரு வாஞ்சை. எல்லாரும் சொல்லுங்கள். அந்த வாஞ்சை என்றால் என்ன? நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆழமான விருப்பம். ஆமென். இந்த வாஞ்சை ஒரு மனுஷனை அதுக்கு நேராக ஓட வச்சு கொண்டே இருக்கும். இந்த வாஞ்சை ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளவு காரியங்கள் அவனை திசை திருப்பினாலும் அவனை அந்த சரியாக அந்த பாதைக்குள்ளே அந்த வாஞ்சை கொண்டு போய் கொண்டே இருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். கிறிஸ்து மகிமைப்படுவார் என்கிற வாஞ்சை, இதுதான் என்னுடைய தலைப்பு. இந்த வசனம் ரொம்ப அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குது. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. சொல்லுங்க. எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க. கிறிஸ்து என் சரீரத்தினால மகிமைப்படுவார். ஆமென். கர்த்தர் நமக்கு எதுக்கு இந்த உதட கொடுத்திருக்கிறார்? கர்த்தரை துதித்து பாட. ஆமென். இந்த மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இல்லையா? சொல்லுங்க. உண்மையாக நமக்குள்ள வாஞ்சை இருந்துச்சுன்னா நம்ம பாடல் வேலையிலையோ துதி நேரத்திலையோ அல்லது ஆராதனை நேரங்களிலேயோ நம்ம விடுதலையாக கர்த்தரை என்ன பண்ணுவோம்? பாடி ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு பாட தெரியுதோ தெரியலையோ அது பிரச்சனை இல்லை. நம்முடைய உதடுகளிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த உண்மையான வாஞ்சையுள்ள துதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வாஞ்சையுள்ளவர்களுடைய ஆத்மா சும்மா இருக்கவே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எதுக்கு இந்த கண்களை கொடுத்திருக்கிறார்? இந்த கண்கள் வாஞ்சையோட வேதத்தை தேடணும். ஆமென். நமக்கு ஆண்டவர் எதுக்கு கால்களை கொடுத்திருக்கிறார்?
இந்த கால்கள் வாஞ்சையோடு ஆலயத்துக்கு தீவிரிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கைகள் எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? இந்த கைகள் எப்பொழுதும் வாஞ்சையோடு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போ நம்ம சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் தேவனை மகிமைப்படுத்துகிற அவயவங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த கை இருக்கிறது, நம்ம இந்த கைகளை வச்சு இந்த பூமியில் உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம். இந்த கால்கள் இருக்கிறது, நம்ம போகிறோம் வர்றோம், எல்லா காரியத்தையும் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளுக்காக இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறாரு, என் சரீரத்தினாலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்கிறது தான் அவருடைய முக்கியமான வாஞ்சை. எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, வாஞ்சை. ஹல்லேலூயா. அதாவது வாஞ்சை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் உங்களுக்கு புரியும்படியுமா சொல்கிறேன். நமக்குள்ளே ஆழமான விருப்பம், அது ஒரு மாறாத விருப்பம். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவை அறிகிற அறிவினால பவுல் இந்த வார்த்தையை ரொம்ப ஆழமாக இங்கே பதிவிட்டு இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் அதை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம். ஹல்லேலூயா. கிரியைகள் ஒவ்வொன்றிலும் தேவனை என்ன பண்ணி கொண்டே இருப்பேன்? மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆமென். இதைத்தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் இயேசுவை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமென். நம்ம செய்கிற வேலையில் இயேசு மகிமைப்படணும். நம்முடைய குடும்பத்தின் மூலமாக இயேசு மகிமைப்பட வேண்டும். நம்ம படிக்கிற படிப்பு இயேசுவை மகிமைப்படுத்தணும். நம்முடைய வேலை இயேசுவை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நமக்கு ஏன் ஆண்டவர் படிப்பை கொடுக்குறார்? நமக்கு ஏன் ஆண்டவர் ஆஸ்தியை கொடுக்குறார்? நமக்கு ஏன் ஆண்டவர் செல்வத்தை கொடுக்குறார்? நமக்கு ஏன் ஆண்டவர் பொருளை கொடுக்குறார்? நமக்கு ஏன் ஆண்டவர் குடும்பத்தை கொடுக்குறார்? நமக்கு ஏன் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்குறார்? இது ஒவ்வொன்றின் மூலமா என் பிள்ளை என்னை மகிமைப்படுத்துவான்னு நம்பி தான் ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். எல்லா கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னைக்கு நம்ம சிந்தை பூரா எதில் நிரம்பி இருக்கணும்னா, என் தேவனை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் மூலமாய் மகிமைப்படுவார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து என் மூலமாய் மகிமைப்படுவார் என்று அந்த வசனம் முடிகிறப்ப எப்படி முடியுதுன்னா, என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும். அப்படி முடியும்னா என்ன? எப்படி முடியும்? அதுக்கு மேலுள்ள வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதுக்கு மேலுள்ள உங்கள் வேண்டுதலினாலும், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும், எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தீமை நடக்குதா? ஆமென். ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியம் நம்ம சரீரத்தில் பலவீனமோ இல்லை எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஒன்று நல்லா நிச்சயமாக நான் அறிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் அந்த காரியத்தின் மூலமாக ஏதோ மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா தீமைகளை அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறது எல்லாமே ஒரு நாள் நன்மையாய் மாற்றுவார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம்முடைய தீமைகளை எல்லாம் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக நான் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கிறிஸ்து மகிமைப்படுவார் என்கிற வாஞ்சை. எல்லாரும் சொல்லுங்க, வாஞ்சை. மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உலக ஆசைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். உண்மைங்கிறவங்க கை வைத்து ராமன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிற ஆசைகள், விருப்பங்கள், இன்னைக்கு வாலிப பிராயத்தில் நமக்கு வருகிற ஆசைகள் எல்லாம் அது மாறக்கூடியது, அது தற்காலிகமானது. ஆமென். அதை உண்மை நம்பிராதீங்க. கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிப பிராயத்தில் எல்லாரும் கடந்து வருகிற சரீர ஆசைகளாக இருக்கட்டும், அல்லது மனதின் ஆசைகளாக இருக்கட்டும், அல்லது பொருளாசையாக இருக்கட்டும், இந்த உலகத்தின் ஆசை எல்லாமே அது தற்காலிகமானது, அது மாறக்கூடியது. நான் சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள், அது மாறக்கூடியது. ஆமென். ஆனால் கிறிஸ்துவின் மேலே நம்ம வைத்திருக்கிற வாஞ்சை அது இரட்சிப்பாக முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதை நம்ம இரட்சிப்புங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்குன்னா டெலிவரன்ஸ், அதாவது விடுதலை. அது நமக்கு விடுதலையாக முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஏசப்பா மேலே வச்சிருக்கிற வாஞ்சை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும். அதைத்தான் இன்னைக்கு ஒரு பாட்டாக பாடணும். ஆமென். உம்மேல் வாஞ்சையாக இருக்கிறபடியால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய்.
உம் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைப்பீர். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தை எடுத்தவங்க வாசிங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பிறந்துருச்சு. இந்த வருஷம் பிறந்து இந்த வருஷம் ஆரம்பத்துல நமக்குள்ள பயங்கரமான ஒரு வாஞ்ச வரும். என்ன, இந்த வருஷத்துக்குள்ள என்ன பண்ணுவேன்? பைபிளை படிச்சு முடிச்சிருவேன். இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு முறையாவது பைபிளை, ஆமாம், வாஞ்ச இருக்கிறது நல்லது தான், விருப்பம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் ஒரு 4 மாதம் 5 மாதம் கொஞ்சம் ஜூன் மாதம் கடந்துருச்சுன்னா நம்ம பைபிளே மறந்துடுவோம். அல்லது நம்ம என்ன தீர்மானம் பண்ணோங்கிறத என்ன பண்ணிடுவோம், அநேக நேரம் மறந்து. இது உண்மைன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அநேக நேரத்தில் உண்மை அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு தனியாத வாஞ்சையை கர்த்தர் உங்கள் மேலே வைக்க போகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆழமான வாஞ்சையை கர்த்தர் உங்க மேல வைக்க போடுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட வாஞ்ச இந்த பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? சோத்திரம். ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தின் மூலமாய் மகிமைப்படுவார். எல்லாரும் சொல்லுங்க, மகிமைப்படுவார். சரி, இந்த பவுல் இந்த வார்த்தையை சொல்றாரு. இவர் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பதாக இவருடைய வாஞ்சை என்னவா இருந்துச்சு தெரியுமா? இவருடைய ஆசை என்னவா இருந்துச்சு தெரியுமா? இவர் எப்பேற்பட்ட மனிதன் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 22 முதல் வசனம். சகோதரரே பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. நான் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிசிலியா பட்டணத்தில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். சொல்றாரு, நான் ஒரு காலத்துல வைராக்கியம் இருந்துச்சு, ஆனா வேற வைராக்கியம். அல்லேலூயா. கை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னை பாருங்க. நீங்க ஒரு காலத்துல எல்லாரும் வேற வைராக்கியத்துல இருந்தீங்க, உண்மையா? ஆமென். பவுல் சொல்ற வார்த்தை, ஒரு காலத்துல நான் வேற வைராக்கியத்துல இருந்தேன். அது என்ன வைராக்கியம்? அதுதான் என் வாஞ்சையா இருந்துச்சு. என்ன வாஞ்ச? அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அவனுடைய வாஞ்சை எல்லாம் என்ன தெரியுமா? ஜனங்களை துன்பப்படுத்துறது. அதுவும் முக்கியமா கிறிஸ்தவர்களை, கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்களை என்ன பண்ணணும்? அப்படி தேடி தேடி என்ன பண்ணா? வேட்டையாடினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்களை எல்லாம் தேடி தேடி சென்று என்ன பண்றான்? ஜனங்களை என்ன பண்றான்? சிறைச்சாலையில போட்டு துன்பப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பவுலை தான் ஆண்டவர் பிடிச்சு, சவுலை பிடித்து ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலாய் கர்த்தர் மாற்றி கடைசியில் அவர் வாயாலே கர்த்தர் சொல்ல வைக்கிறார், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் மூலமாய் மகிமைப்படுவார் என்கிற வாஞ்சையே இன்னைக்கு என்னுடைய பெரிய வாஞ்சையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசுவை சந்திக்காத வரைக்கும் உங்களுடைய வாஞ்சை இந்த உலகத்துல வேற எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை நீங்க எப்ப சந்தித்தீங்களோ அப்போ உங்களுடைய வாஞ்சை எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதே பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். ஒரு காலத்துல நம்முடைய வாஞ்சை இந்த உலகத்தின் மேல இருந்தது உண்மை. ஒரு காலத்தில் நம்முடைய வாஞ்ச வைராக்கியம் எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவோ காரியத்தின் மேலே வச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த வாஞ்சைகளை எல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் தம் பக்கமாய் கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தம் பக்கமாய் ஆண்டவர் திருப்ப விரும்புகிறார். இந்த வாஞ்ச ஒரு நாள் உங்களுக்குள்ள குறையவே கூடாது. உண்மையா? எவ்வளவோ மோசமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். புதன்கிழமை அருமையான சகோதரி சொன்னாங்க, அவங்க பிள்ளைக்கு என்ன அந்த மஞ்சக்காமலை நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த இடத்துக்குள்ளே வந்தாங்க.
இந்த 2 வாரத்துக்குள்ள கத்தர் அந்த பிள்ளைக்கு அற்புத சுகத்தை கத்தர் கொடுத்து அந்த பிள்ளைய கத்தர் சாட்சியாக கத்தர் நிப்பாட்டி இருக்கிறார். என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று நான் என்ன பண்றேன்? எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை நீங்க தைரியமா சொல்ல முடியும்? உண்மையாகவே நான் தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறேன். நிறைய பேர் சத்தமே வரல. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயத்தின் மீது நான் வாஞ்சையா இருக்கிறேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே. ஹல்லேலூயா, ஆமென். ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வரலன்னா ஃபோன் அடித்து கூப்பிட வேண்டியது இருக்கு. ஏன் வரல? நானே ஒரு நேற்று 3 பேருக்கு ஃபோன் அடித்தேன், வராத நபர்களுக்கு ஃபோன் அடித்து வாங்க நம்ம. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள வாஞ்சை கம்மியாயிருச்சு. இந்த ஆலயத்துக்கு போகணும், நம்ம யாரும் கூப்பிடாட்டி நம்ம என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு போகணுங்கிற அந்த வாஞ்சை குறைய ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த வாஞ்சை எந்த பக்கமாக திசை திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா உலகத்தின் மேலே, தங்களுடைய பணத்தின் மேலே, செல்வத்தின் மேலே. இப்போ ஃபோன் அடித்து கேட்டோன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. பொங்கல் இருந்துச்சு, அது இருந்துச்சு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு ஆலயத்தின் மேலே வைத்திருக்கிற வாஞ்சை நம்ம ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்தப்ப ஓய்வு நாள் தோறும் அவர் ஆலயத்துக்கு தவறாமல் சென்றார். நமக்கு ஏசப்பா தான் முன்மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பாவே ஓய்வு நாளுக்கு போய் ஆலயத்தில் உட்காருவார்னா நீங்களும் நானும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காரணும். நம்ம சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். நம்ம இந்த உலகத்தில் எந்த கண்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒரு வாழ்க்கையை நம்ம நடைமுறையமாக நம்ம வைத்துக்கொள்ளணும். ஆமென். ஏனென்றால் பரிசுத்த ஓய்வு நாள் இது 7ஆம் கர்த்தருடைய வாரத்தின் முதல் நாள். இது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. 2வது எதன் மேலே இருக்கணும்? வசனத்தின் மேலே அந்த வாஞ்சை என்ன பண்ணணும்? நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். ஆமென். இது நமக்குள்ள இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்ம சரீரத்தின் மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து நம்ம சரீரத்தின் மூலம் என்ன பண்ணி கொண்டு மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்டு எப்படி பிரதர் நமக்கு இருக்க போகுது அப்படின்னா, நம்ம எவ்வளவு வாஞ்சையா கர்த்தர் சமூகத்தில் ஆலயத்தை தேடி வர்றோமோ, எவ்வளவு வாஞ்சையா வசனத்தை தேடி வாசிக்கிறோமோ, கர்த்தர் இந்த ஆண்டு நம்ம மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாஞ்சைக்கு தக்க பலனை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போறோம். நமக்குள்ள இருக்கிற வாஞ்சை ஒரு நாளும் குறையவே கூடாது, அது பெருகி கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சரி, வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு சம்பவத்தை, ஒரு மனிதன் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். அவனுக்குள்ள இருந்த அந்த பயங்கரமான வாஞ்சை அவன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. அவனுக்குள்ள இருந்த அந்த ஆழமான வாஞ்சை அவன் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இன்னைக்கு காமிக்க போறேன். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம். கிறிஸ்து என்ன மூலமாய் மகிமைப்படுவார் என்கிற வாஞ்சை அது நமக்கு உங்களுக்கு புரியுறவங்களுக்காக மீண்டும் மீண்டும் சொல்றேன். அல்லேலூயா. கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து என் மூலமா மகிமைப்படுவார் என்கிற வாஞ்சை எனக்கு ரட்சிப்பாக முடியும், எனக்கு விடுதலையை கொண்டு வரும், எனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இதுக்கு ஆதாரமாக தான் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க என்ன தேடினான்? வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த சகேயு குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். இந்த சகேயுனுடைய வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் நல்லா இந்த வேத பகுதி நல்லா தெரியும். அவன் இந்த சகேயு ஸ்தோத்திரம், இவனுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு வாஞ்சை இருந்துச்சு.
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஹல்லேலூயா, ஆமென். இவனுக்குள்ள இருந்த வாஞ்ச ஒரு 4 குறிப்பு நான் சொல்றேன். அந்த 4 குறிப்பை தான் நம்ம இப்ப தியானிக்க போறோம். நான் 4ஐயுமே இப்ப சொல்லிடுறேன். அவனுக்குள் இருந்த வாஞ்சை அவன் தகுதியை விட அதிகமாக இருந்தது. ஆமென். முதல் குறிப்பு, அவனுக்குள் இருந்த வாஞ்சை, யாருக்குள்ள? சகேயுக்குள்ள இருந்த வாஞ்சை அவன் தகுதியை விட அதிகமாக இருந்தது. சகேயுக்குள்ள இருந்த வாஞ்சை அவன் செல்வத்தை விட அதிகமாக இருந்தது. மூணாவது, சகேயுக்குள்ள இருந்த வாஞ்சை அவன் சரீர காரியத்தை விட, அவன் சரீரத்தை விட அதிகமாக இருந்தது. நாலாவது, சகேயுக்குள்ள இருந்த வாஞ்சை அவன் சூழ்நிலையை விட அதிகமாக இருந்தது. அல்லேலூயா. 4 காரியத்தை விட சகேயுக்குள்ள இருந்த வாஞ்ச பெருசா இருந்துச்சு. எதை விட? அவன் தகுதியை விட, அவன் செல்வத்தை விட, 3 அவன் சரீரத்தை விட, 4வது அவன் சூழ்நிலையை விட. அல்லேலூயா. இப்ப மறுபடியும் முதல் வசனத்தை வாசிங்க. 19 முதல் வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த முதல் அவனுக்கு குறித்து வேதம் அறிமுகப்படுத்துகிறது. அவனுடைய ஸ்டேட்டஸ், அவனுடைய தகுதி என்ன தெரியுமா? ஆயக்காரனுக்கு தலைவன். யாருக்கு தலைவன்? டாக்ஸ் கலெக்டர், சீஃப் ஆஃப் டாக்ஸ் கலெக்டர். அதாவது வரி வசூலிக்கிற அந்த ஆயக்காரர்களுக்கு சோத்திரம். அவன் தலைவனாயிருந்தான். எப்படியோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா அவன் ஒரு தலைவன். யாரும் சொல்லுங்க, அவன் ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான போஸ்டிங்ல இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சோத்திரம், ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தங்களுடைய அந்த பொசிஷன்லேருந்து இறங்கி வர எப்போ என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நாள் விரும்ப மாட்டாங்க. உண்மைங்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உயர் மட்டத்தில் இருந்தாலும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொள்ள கூட அவங்க விரும்ப மாட்டுறாங்க. அல்லேலூயா. எங்கே நம்மளை குறித்து அவதூறா நக்கலாக பேசிடுவாங்களோ. இன்னைக்கு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி, சினிமா துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், அதிகாரத்துறையாக இருக்கட்டும், அல்லது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அநேகர் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் பொது வேளையில் என்ன பண்ணுறாங்க, தங்களை ஒரு பெந்தகோரசு கிறிஸ்தவன் என்றோ, தங்களை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு ஜனம் என்றோ தங்களை அடையாளப்படுத்த அவங்க என்ன பண்ணுறாங்க, வெட்கப்படுறாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ என்னை ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கை விட்ட வெட்கப்பட்டினா ஒரு நாள் மனுஷகுமாரன் வெளிப்படும் பொழுது பிதாவுக்கு முன்பாக நான் உன்னை என்ன பண்ணுவேன், அறிக்கை செய்யவே. உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருந்தாலும் நான் ஏசப்பா புள்ளங்கிறத நீங்கள் தைரியமாக அறிக்கையிடணும். அல்லேலூயா. நான் கர்த்தருடையவன் என்பதை நீங்கள் தைரியமாக வெளிப்படுத்தி காமிக்கணும். ஆமென். சகேவுக்குள்ள இருந்த முதல் அந்த வாஞ்சையினுடைய தாக்கம் என்ன தெரியுமா? முதல்ல அவன் தன் தகுதியை விட அவனுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை பெருசா இருந்துச்சு. அவன் தலைவன்கிறதே மறந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய தலைவன்கிறதே மறந்துட்டான். ஆமென். அவனுக்குள்ள இருந்த பெரிய ஆசையை, நான் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அந்த ஊர்ல எவ்வளவோ செல்வந்தர்கள் இருந்திருக்கான். அந்த ஊர்ல நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஒரு செல்வந்தர் வந்து பார்க்குறான். 18ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 18ஆம் வசனம் 18 வாசி பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம். தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே. இங்க பார்க்கிற தலைவன் வேற தலைவன். அல்லேலூயா. இப்ப நான் சொல்ற தலைவன் பேர் என்ன? 19:1 சகேயு என்கிற தலைவன். ஆமென் சொல்லுங்க. 18:18 வேற ஒரு தலைவன் யார்கிட்ட வந்து சொல்றான், ஏசப்பாட்ட, நல்ல போதகரே. இந்த தலைவனுடைய முடிவு என்ன தெரியுமா? துக்கமுகமாக தான் போனான். அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிட்ட வருகிறவர்கள் முதல்ல நீங்க எதை தூக்கி எறியணும்னா உங்க தகுதியை நீங்க தூக்கி எறியணும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தகுதி எல்லாம் வெளியிலே, சர்ச்சுக்கு வெளியில இறக்கி வச்சிடணும். ஆண்டவரே, என்னுடைய கிரீடங்கள் எல்லாம் வெளியில நான் இறக்கி வச்சிடறேன். நான் உங்க சமூகத்துல வரும்பொழுது நான் உங்க பிள்ளை. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பாவை பார்த்தோன்னே பிள்ளை எப்படி வாஞ்சையா கையை தூக்குதோ, அதே போல அவருடைய ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது
அவர் என் தகப்பன் என்கிற வாஞ்சை தான் நம்முடைய இருதயத்துல மேலோங்கி நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த வாஞ்சை சகைவுக்குள்ள ஆழமா இருந்துச்சு. தலைவன் என்கிற தகுதியை அவன் தூக்கி எறிஞ்சான். ஆமென் சொல்லுங்க. எந்த ஊர்லயாவது தலைவன் அத்தி மரத்துல ஏறி பார்த்துருக்கீங்களா? ஏற மாட்டாங்க. அவங்க வேலையால தான் என்ன பண்ணுவாங்க, ஏறி பறிக்க சொல்லுவாங்க. ஆனா இங்க பெருங்கூட்டம் கூடி இருக்கிறது. யாரை பார்க்க? இயேசுவை பார்க்க. அல்லேலூயா. அந்த ஊர்ல அவருக்கு நல்ல பேரா? சகேவுக்கு நல்ல பேரா? நல்ல பேர் கிடையாது. நல்ல பேர் கிடையாது. அப்ப எல்லாரும் நக்கல் பண்ணியிருப்பாங்க, இவன் இயேசுவை பார்த்து என்ன பண்ண போறான், இயேசுவுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் என்ன அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் நக்கல் பண்ணியிருப்பாங்க. உண்மையா இல்லையா? ஆனால் அவன் அதை எல்லாம் யோசிக்கவில்லை. அவனுடைய சிந்தை பூரா இருந்தது, இயேசுவை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும். அந்த வாஞ்சை தான் அவனுக்குள்ள மேலோங்கி நின்னது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வாஞ்சையாயிருந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம் முதலாவது என்னுடைய வாஞ்சை என் தகுதியை விட அது அதிகமாக இருக்க வேண்டும். இந்த அரசரி பட்டியல கடவுள் உங்களை என்ன தகுதியில் வச்சிருந்தாலும் அந்த தகுதியெல்லாம் நீங்க தூக்கி எறிஞ்சிடணும். ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது இயேசுவை நான் ஆராதிக்க போகிறேன், என் தெய்வத்தை நான் ஆராதிக்க போகிறேன், அந்த வாஞ்சை தான் நமக்கு மேலோங்கி இருக்கணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த வாஞ்சையே நமக்கு மேலோங்கி நிற்கணும். ஆமென். ஏசப்பா அந்த பூமியில் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று தான். அவர்கிட்ட வரும் பொழுது அப்பா பிள்ளை என்கிற உறவோடு நம்ம அவரிடத்துல கிட்டி சேரணும். ஹல்லேலூயா. அப்பா பிள்ளை என்கிற உறவோடு நம்ம என்ன பண்ணணும், கிட்டி சேர வேண்டும். ஆமென். பார்த்தீங்கன்னா அடிக்கடி தேவ மனிதர்கள் சாட்சியாக சொல்லுவாங்க. பில்லி கிரஹாம் என்கிற ஒரு வல்லமையான தேவ ஊழியர், அவருக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய அந்த பதவி ஒரு தடவை அவருக்கு தேடி வந்துச்சான். அவர் சொன்னாரா, நான் இருக்கிறது அதை விட ஒரு மேலான பதவியில் நான் இருக்கேன், கர்த்தருடைய ஸ்தானாதிபதி என்கிற பதவியில் இருக்கிறேன், அதை நான் தூக்கி போட்டுவிட்டு இந்த சின்ன பதவிக்கு நான் எப்படி வர முடியும்னாராம். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக சொல்ல முடியுமா? அமெரிக்கா ஜனாதிபதியுடைய போஸ்டிங் உலகத்திலே ஒரு பெரிய பதவி. ஆனால் அதை அவர் துச்சமாக நினச்சி அவர் சொன்னார், என்னுடைய ஸ்தானம் அதை விட ஒரு மேலான ஸ்தானம். அது என்ன? அவர் மேலே நான் வச்சிருக்கிற வாஞ்ச, என் தேவன் மேலே நான் வச்சிருக்கிற வாஞ்ச. ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய வாஞ்சை, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வாஞ்சை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தகுதியை விட, அல்லது இந்த உலகம் எனக்கு கொடுத்திருக்கிற தகுதியை விட அது மேலானது. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை டிகிரி வேணா படிச்சிருக்கலாம். ஆமென். கடவுள் கிருபையினால ஸ்தோத்திரம், என்னுடைய பெற்றோர்களை நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், நானும் நல்ல டிகிரியில் படிச்சிருக்கிறேன், மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவின் மேலே இருந்த வாஞ்சை தான் இன்னைக்கு என்னைய கர்த்தர் ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை நமக்குள்ள மேலோங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தகுதி உள்ளவர்களை அல்ல, வாஞ்சை உள்ளவர்களை. ஆமென். வாஞ்சையுள்ள ஆத்துமாவை, தவணமுள்ள ஆத்துமாவை ஆண்டவர் நிரப்ப சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்ச, ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்ச, அவருடைய வசனத்தின் மேல் உள்ள வாஞ்ச, சகேவுக்குள்ள இருந்த அந்த பயங்கரமான ஒரு வாஞ்ச, இயேசு எப்படிப்பட்டவரோ ஒவ்வொரு நாளும் பார்க்க அவன் ஆசையா இருந்தான். ஆமென். திடீர்னு காட்டத்தி மரத்துல ஏறான்னா இது ஒரு நாள்ல வந்து ஆசையா இருந்திருக்காது. ரொம்ப நாளா அவனுக்குள்ள ஆசை, இயேசுவை எப்படியாவது பாத்திரணும், ஒரு முறையாவது நான் என்ன பண்ணணும், பாத்திரணும். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை போல மாறிட்டாங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரு சின்ன பிள்ளை போல. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்க அப்படிதான் இருக்கணும். ஆமென். ஏன்னா அப்பா சமூகத்தில் நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைங்க தான். அவர் சமூகத்தில் நம்ம எல்லாருமே ஒண்ணுமே கிடையாது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதல் காரியம் நான் வேகமா சொல்றேன், தகுதியை விட அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை அதிகமாக இருந்தது. இரண்டாவது, அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை அவன் அந்தஸ்தை விட அல்லது செல்வத்தை விட அதிகமாக இருந்தது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 19:2 வாசிங்க. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய். வேதம் அறிமுகப்படுத்துகிற வார்த்தையை கவனிங்க. அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான், ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு. அல்லேலூயா. இரண்டாவது அவனை குறித்து போடப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? அவன் ஐஸ்வர்யவான். ஆமென். இன்னைக்கு நம்ம செல்வத்தை விட அவர் மேல வச்சிருக்கிற வாஞ்சை அதிகமா இருக்கணும். ஆமென். எந்த ஊர்லயாவது செல்வந்தர்கள் இப்படி ஏறுவாங்களோ, மரத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு
அவங்க என்ன நினைப்பாங்க, இயேசு என்னை வந்து தேடி என்ன பண்ணட்டும், வீட்டில் உட்காந்து இருந்திருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுங்க, அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள ஒரு இந்த ஆசை, அவர் எப்பேற்பட்ட ஆள், இதுவரை அவன் கேள்வி தான் பட்டிருக்கான், ஓடுறான் அந்த கூட்டத்துக்குள்ள ஓடுறான். அல்லேலூயா. 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவானை காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த ஐஸ்வர்யாவை பற்றி கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அதே 18ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 19ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. அப்ப இவன் கேட்கிறான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரிக்கிறது? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, இப்படின்னு வரிசையா சொல்றப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேனே என்றான். அதற்கு இயேசு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியால் கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். இந்த வசனம் ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு. அவன் அதிக ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியால். அவன் நீ அதிக ஐஸ்வர்யம் என்னைக்குமே ஆபத்து தான். உண்மையா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அன்றன்றைக்கான தேவை. ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஐஸ்வர்யானவா கத்தர் வச்சிருக்கிறார். இன்னும் நம்மளை ஐஸ்வர்யானா மாற்றுவார். ஆனால் என்னன்னா, நம்முடைய ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது வாஞ்ச குறைஞ்சிடக்கூடாது. ஆமென். சகேவுக்குள்ள இருந்த வாஞ்ச ஐஸ்வர்யத்தை விட பெருசா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் அவனுக்கு தடையே இல்லை இயேசுவை தேடி செல்வதற்கு. ஆமென். கூட்டம் வச்சா நம்மளால ஏன் வர முடியல? வேலைக்கு போகணும் பிரதர். இன்னைக்கே நிறைய பேர் ஏன் வரல? வேலைக்கு போகணும், என்ன சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும். அப்ப அந்த வாஞ்சை எது தடுக்குது? இந்த வாஞ்சையை, இயேசுகிட்ட போகணுங்கிற வாஞ்சையை எது தடுக்குது? ஐஸ்வர்யம், பண ஆசை தடுக்குது. சில பேருடைய வயிறு என்னவா இருக்குன்னா, அவர்கள் வயிறு எது என்னன்னு சொல்லி வசனம் சொல்லுது, அவர்கள் தேவன் வயிறு என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு. சோத்திரம். சில பேர் வயிற்றுக்காக என்ன பண்றாங்க, பிழைக்கிறாங்க. சோத்திரம். வயிறை தங்களுடைய உணவுக்காக, தங்களுடைய ஆஸ்திக்காக, தங்களுடைய செல்வத்துக்காக கர்த்தர் மேல இருக்கிற வாஞ்சை நம்ம ஒரு நாளும் குறைச்சிக்கவே. கையில வைத்து ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த செல்வந்தன் ஐஸ்வர்யவான், அவன் மிகுந்த ஆஸ்திகாரனா இருந்தவள துக்கத்தோட என்ன பண்ணிட்டானா, நடந்து போயிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் யார்கிட்ட கொடு. ஆனா 19:1 வாசிக்கிற நம்ம ஐஸ்வர்யான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இயேசு எப்ப அந்த வீட்டுக்குள்ள போனாரோ அவன்கிட்ட இருந்த ஆஸ்திகளை எல்லாம் போய் வெளியில எல்லார்ட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா கைத்தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்புறம் அந்த காரியத்துக்குள்ள போல 2வது காரியம் சொல்லுங்க, அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை. எல்லாரும் சொல்லுங்க, அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை அவன் செல்வத்தை விட அதிகமாக இருந்தது. 3வது காரியம் என்ன? அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை அவன் சரீரத்தை விட அதிகமாக இருந்தது. அடுத்த வசனத்தை அவன் குள்ளனானபடியால் கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி. போதும். 3வது காரியம், இப்ப அவனுக்கு சரீரம் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா ஆள் எப்படிப்பட்டவே, குள்ளப்பைய அப்படின்னு சொல்லி ஊர்ல எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒம்பளுக்கு இருப்பாங்க. ஆமா, இந்த குள்ளப்பைய எதுக்கு ஓடுறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை சொல்லியிருக்கலாம். வசனம் அப்படிதான் அறிமுகப்படுத்துது. அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். கெஞ்சி இருப்பான் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம், யாராவது தூக்கி காமிங்கடா, ஏசப்பா என்ன பண்ணுங்க, யாராவது தூக்கி காமிங்க. சோத்திரம். ஆனால் அவனுக்குள்ள இருந்த வாஞ்சையை கொஞ்சம் கவனிங்க. எப்படியாவது இயேசுவை என்ன பண்ணும், பார்க்கணும். யோசிச்சு பார்க்கறான். இந்த கூட்டத்துல இப்படி எல்லாம் பெருசா நிக்கிறாங்களே, இவங்க நடுவில் நம்ம இயேசுவை பார்க்க எப்படியாவது யோசிக்கிறான். அப்ப இந்த மரத்தை பார்க்கறான், இந்த மரத்துல ஏற ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சரீர சூழ்நிலை, அவன் சரீரம் ஒரு நாளும் அந்த வாஞ்சைக்கு தடையா இருக்கவே இல்லை. ஆமென். இன்னைக்கு நம்ம எவ்வளவு சாக்கு புக்கு சொல்றோம், பிரதர் முடியல பிரதர், கால் வலிக்குது பிரதர், உடம்பு வலிக்குது பிரதர், நெஞ்சு வலிக்குது பிரதர், தலை வலிக்குது பிரதர், எவ்வளோ காரியங்களை நம்ம என்ன பண்றோம், சொல்றோம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு உடம்பு சரியில்லைனா தான் சர்ச்சுக்கு வரணும். கையை வச்சு ராமன் சொல்லுங்க. ஆமென். ஆமா. சோதனை நம்ம முடியாத சூழ்நிலையில நீங்க சர்ச்சுக்குள்ள வரணும். ஏன்னா அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவர். அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சரீரத்தை விட உங்களுக்குள் இருக்கிற வாஞ்சை அதிகமா இருக்கும். ஆமென். என்னால முடியாட்டியும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவை பார்க்க போறேன். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ சரீர சூழ்நிலை எல்லாம் தாண்டி போய் இயேசுவை தொட்டா. ஆமென். அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. அவ சரீரத்தில் அவ்வளவு பிரச்சனை, அந்த ஊருக்குள்ளே அவ வரக்கூடாது. பழைய ஏற்பாட்டு நீதியின்படி அவ அந்த ஊருக்குள்ளே என்ன வரக்கூடாது. அதையெல்லாம் அவ பார்க்கவே இல்லையே. அவளுக்குள்ள இருந்த வாஞ்சை அவளை இயேசுக்கு நேராக கொண்டு போனுச்சு. ஆமென். அப்ப 3வது காரியம், அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை அவன் சரீரத்தை விட அதிகமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. 4வது, அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை அவன் சூழ்நிலையை விட அதிகமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அவன் சூழ்நிலையை விட அதிகமா இருந்தது. ஹல்லேலூயா. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். பார்க்கும்படிக்கு அவர் காட்டத்தி மரத்தில் என்ன பண்ணா? 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்ப இந்த சூழ்நிலையை கவனிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப சூழ்நிலை என்ன தெரியுமா? அந்த ஊரே முத்திரை குத்திருச்சு அவன் மேல. என்ன முத்திரை? மோசமானவன். இன்னைக்கு இந்த ஊரோ ஜனமோ யார் நம்ம மேல என்ன முத்திரை குத்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இயேசு நம்மளை எப்படி பார்க்கிறாருங்கிறது தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை தான் நம்மளை விடுவிக்க போகுது. நல்ல கை வைத்து ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்ப இந்த சகேவுக்குள்ள இருந்த வாஞ்சை அவனை எப்படி விடுவிச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஆமென். முதல் வாஞ்சை, அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சை? தகுதியை விட அதிகமாக இருந்தது. அவன் செல்வத்தை விட அதிகமாக இருந்தது. அவன் சரீரத்தை விட அதிகமாக இருந்தது. 4வது, அவன் சூழ்நிலையை விட. நீ என்னை என்ன வேணா சொல்லிட்டு போ, அதை பற்றி எனக்கு காதுல பிரச்சனையே. ஆமென். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களை பற்றி பேசுகிறவர்களால உங்களுக்கு சல்லி பிரேசா பிரயோஜனம் இருக்காது. ஆமென். உங்களை பற்றி அவதூறு பேசுகிறவர்களால உங்களுக்கு எந்த பிரயோஜனமே இருக்காது. அவங்களெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ணாமல், என்னுடைய ஆசை இயேசுவை நான் எப்படியாவது பார்க்கணும், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நான் என்ன பண்ணணும். இப்போ இந்த சகேவு வேகமாக ஓடுறான். ஓடி சூழ்நிலையை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஏறி போய் இயேசுவை பார்த்துட்டான். நல்லா சகேவுக்கா ஒரு கைத்தட்டி கொடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்ப 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். 8ஆம் வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை. அதுக்கு முன்னாடி 9ஆம் வசனத்தை வாசிட்டு மேல வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நல்ல கைத்தட்டி அந்த வார்த்தைக்காக, அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்காக நல்ல கை தட்டுவோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த வசனம் அப்படியே நிறைவேறிடுச்சா? ஆமென். அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை அவனுக்குள்ள எதை கொண்டு வந்துச்சு? ரட்சிப்பை கொண்டு. இன்னைக்கு செய்தி அதுதான். உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சை உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். கிறிஸ்துவின் மேல இருக்கிற வாஞ்சை உங்களுக்குள்ள விடுதலையை கொண்டு வரும். ஆமென். இந்த சகேவுக்குள்ள அந்த விடுதலையை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. காரணம் சகேவுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை. ஆமென். ரட்சிப்பு வந்தது மாத்திரமல்ல, இப்பதான் ஒரு 3 ஆசீர்வாதங்களை வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த ரட்சிப்பு அந்த வீட்டுக்குள்ள வந்ததுனால என்ன நன்மை தெரியுமா? என்ன நன்மை தெரியுமா? 8ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழை. அவன் சொன்ன வார்த்தை நல்லா கவனிங்க. ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரட்சிப்பு ஒரு வீட்டுக்குள்ள போனோடனே அவனுக்குள்ள என்ன விடுதலை கொடுக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு பணம் தான் ஆண்டவனா இருந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு எது ஆண்டவரா இருந்துச்சு? தன்னுடைய செல்வம் தான் அவனுக்கு ஆண்டவனா இருந்துச்சு. ஆனா எப்ப இயேசு அந்த வீட்டுக்குள்ள போய் மகிமைப்பட்டாரோ, ரட்சிப்பு அந்த வீட்டுக்குள்ள எப்ப போனுச்சோ, இப்ப அந்த வீட்டுக்கு பணம் ஆண்டவர் அல்ல, இயேசுவே ஆண்டவராய் மாறினார். ஹல்லேலூயா. அதுதான் விடுதலை, அதுதான் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க. 18ஆம் அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யவான் பெறாத ரட்சிப்பு 19ஆம் அதிகாரத்தில் இந்த சகேயு பெற்றுக்கொண்டது. என்ன காரணம் தெரியுமா? அந்த வாஞ்சை. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். அந்த ரட்சிப்பு செய்தது என்ன? முதல்ல அவனை ஆண்டவரே என்று கூப்பிட வைத்தது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா,
நீங்க இந்த உலகத்துல 2 ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம். அந்த வார்த்தையை அழுத்தி படிங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்ம ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை, அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல ஐஸ்வர்யம், பணம், ஆஸ்தி எல்லாமே நமக்கு முக்கியம். ஆமென். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல வர கருத்தை புரிஞ்சுக்குங்க. அது நம்ம வாஞ்சைக்கு தடையா இருக்கக்கூடாது. இயேசு மேல உள்ள வாஞ்சைக்கு அதெல்லாம் தடையா இருக்கவே. அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு சகேயு 4 விஷயத்துல அதை மேற்கொண்டான். அந்த வீட்டுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார், ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அவன் சொல்றான் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். அவன் வார்த்தை முதல் அற்புதமே அந்த வீட்டுக்குள்ள இயேசு ஆண்டவராய் மாறினார். 2வது அற்புதம் என்ன தெரியுமா? 3:8 தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடு. என் ஆஸ்திகளில் பாதியை நான் என்ன பண்றேன்? ஏழைகளுக்கு கொடு. நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்களேன். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. நம்முடைய கிரியையில ஒரு மாற்றம் வரணும். 3:8 மத்தேயு 3:8 வாசிங்க. இந்த சைடு ஒரு கை வச்சுக்குங்க, 18 கை வச்சுங்க. மத்தேயு 3:8 ஒரு நிமிஷம் வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென் சொல்லுங்க. இப்ப சகேயு மனம் திரும்பிட்டான், இப்ப கனி வெளிப்படுது. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. சகேயு இப்ப மனம் திரும்பிட்டாரு, உடனே கனி வெளிப்படுது பாருங்க. ஆமென். தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வெளியில போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு 2வது என்ன தெரியுமா கிரியை செய்யும்? நம்முடைய கிரியைகளை அது மாற்றும். நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் நம்மளை மாற்றும். ஆமென் சொல்லுங்க. இது ஆங்கிலத்தில் த ஃப்ரூட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேரம் அந்த ரட்சிப்பு நம்மளை நடத்தும். அல்லேலூயா சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்கனே. 18 அந்த 8ஆம் வசனத்தை. நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளாந்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம், 3வது ரட்சிப்பு என்ன தெரியுமா கிரியை செய்கிறது? இவனை யாருக்கு பிள்ளையாய் மாற்றுகிறது? ஆபிரகாமுக்கு பிள்ளைனா என்ன தெரியுமா அர்த்தம்? சோத்திரம். அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மாறுகிறான். ஆமென் சொல்லுங்க. எதற்கு பிள்ளையாய் மாறுகிறான்? அது வரைக்கும் அடிமையின் பிள்ளையா இருந்த சகேயு இப்ப எதுக்கு பிள்ளையா மாறுறான்? சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மாறுறான். எல்லாரும் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். புரிஞ்சவங்க, செய்தி புரிஞ்சவங்க கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. முதல்ல என் சரீரத்தின் மூலமா கிறிஸ்து மகிமைப்படணும் என்கிற வாஞ்ச, அதை ரட்சிப்பாக முடியும். ஆமென். அதுக்கு ஆதாரமா சகேயு உங்களுக்கு காமிச்சு. அவனுக்குள்ள இருந்த அந்த வாஞ்ச, என்னென்ன வாஞ்ச, எதோடெல்லாம் மேலா இருந்துச்சு? தகுதியை விட மேலா இருந்துச்சு, செல்வத்தை விட மேலா இருந்துச்சு, சரீரத்தை விட மேலா இருந்துச்சு, சூழ்நிலைகளை விட மேலா இருந்துச்சு. அது அவனுக்கு ரட்சிப்பாய் முடிந்ததா? அந்த ரட்சிப்பு என்ன பலனை கொண்டு வந்துச்சு? அந்த வீட்டுக்குள்ள என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு? அவன் வாழ்க்கையில இயேசுவே ஆண்டவராய் மாறினார். ஹல்லேலூயா. 2வது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க ஆரம்பிச்சான். உடனே ஒரு மாற்றம் உண்டானுச்சு. கடைசியாக அவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் மாறினான். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவனும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மாறினான். அது வரைக்கும் அந்த ஊர்ல அவனை பாவின்னு முத்திர குத்துறவங்க எல்லாம் இன்னைக்கு ஆச்சரியமா பாக்குறாங்க. இனிமே பாவி அல்ல, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த உலகம் உங்க மேல பிசாசு என்ன முத்திரை போட்டு வச்சிருந்தாலும் அந்த முத்திரைகளை எல்லாம் ஆண்டவர் கிழிச்செறிய போகிறார். இயேசுவின் மேல நமக்கு இருக்கிற வாஞ்ச இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பையும் விடுதலையும் கொண்டு வர போகிறது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. ஏசப்பா, உங்க மேல இருக்கிற வாஞ்ச ஒரு நாள் எனக்கு குறையக்கூடாது ஆண்டவரே, ஒரு நாளே வாழ்க்கையில குறையக்கூடாது ஆண்டவரே. அது எனக்கு ரட்சிப்பாக முடியும், அது எனக்கு விடுதலையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு வார்த்தை புரிஞ்சிச்சுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
இயேசுவின் மேல உள்ள அந்த வாஞ்சை, தனியாத வாஞ்சை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வராத ஆயத்தமாக இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் மூலமாய், என் சரீரத்தின் மூலமாய் மகிமைப்படுவார் என்கிற வாஞ்சை தக்கதாக அப்படி முடியும். எல்லாரும் நம்ம எழும்பி நிற்போமா? எல்லாரும் நம்ம எழும்பி நிற்போம்.